ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நான் 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதனுடைய கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதில் தண்ணி ஊற்றி நல்லா 3லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 10 எண்ணம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஊறின பாதாம் பருப்போட தோலை நீக்கி இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. தேன் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தேன் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்ல மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துடணும். அப்புறமா நம்ம மில்க் ஷேக் தேவையான பாலையும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மில்க் ஷேக் ரொம்ப உகந்ததாக இருக்கும். ரொம்ப நல்லது. சீக்கிரமே ரத்தமும் ஊறிடும். ரொம்ப சத்து நிறைஞ்ச மில்க் ஷேக் இது. இது செய்கிறதுக்கும் ஈஸி, சத்து நிறைஞ்சதும் கூட. என்னுடைய ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.